إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானுடைய மாதத்தின் 2வது ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். இப்போதுதான் ரமலான் ஆரம்பமானது போன்று இருக்கின்றது. ஏறக்குறைய கிட்டத்தட்ட 10 நோன்புகளை நாம் கடந்து விட்டோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை போன்று ரமலானில் 1/3 பங்கை நாம் கடந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நம்மை நாமே தட்டி எழுப்பி கேட்டுக்கொள்ள வேண்டும், அல்லாஹு தாலா ஏனைய மாதங்களை விட இந்த மாதத்தை அல்லாஹு தாலா நமக்கு சிறப்பாக வழங்கினானே, என்ன செய்திருக்கின்றோம், எதை நாம் அதிகமாக்கினோம்? ஆனால் அல்லாஹு தாலா ஏனைய மாதங்களை விட இந்த மாதத்தில் எல்லாவற்றையும் அதிகமாக்கி இருக்கின்றான். அவனுடைய ரஹ்மத்தை அதிகமாக்கி இருக்கின்றான், அவனுடைய பரக்கத்தை அதிகமாக்கி இருக்கின்றான். அவன் அடியார்களுக்கு என்னவெல்லாம் கொடுப்பேன் என்று கருணை உள்ளம் கொண்டவன் சொல்லியிருக்கின்றானோ, ஏனைய மாதத்தில் எதை தருவானோ அவை அத்தனையும் ரமலானில் அளவுக்கு அதிகமாக தருகின்றான். ஆனால் நாம் என்ன செய்தோம் தீனுக்காக? ஏனைய மாதங்களை விட இந்த மாதத்தில் நாம் அதிகமாக்கியது எது? சொல்ல போனால் ஏனைய மாதங்களை விட இந்த மாதத்தில் நம்முடைய காதுகளுக்கு கிராத் கேட்கின்றது, நம்முடைய காதுகளுக்கு இரவு தொழுகை கேட்கின்றது. ஆனாலும் மக்களுடைய நிலைமை, இரவு தொழுகை எந்த பள்ளிவாசல்களிலே நடக்கின்றதோ அதே பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய கடை தெருக்களிலே கழிப்பதில் கவனம் செலுத்துகின்றார்கள். இது நாம் பயப்பட வேண்டிய விஷயம், கடுமையாக பயப்பட வேண்டிய விஷயம். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை கடுமையாக அஞ்ச வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உலுல் அல்பாவை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் நாம் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவர்களுக்கு சான்று இருக்கின்றது. யார் அறிவாளி? இப்போது அறிவுடையவர்களுக்கு சான்று இருக்கின்றது. எப்போது நாம் யோசித்தோம், வானங்களையும் பூமியையும் பார்த்து 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 எவ்வளவு தூரம் நாம் நடந்து போனாலும், விமானத்தில் நீங்கள் பயணம் செய்தாலும், கப்பலில் நீங்கள் பயணம் செய்தாலும், வாகனத்தில் நீங்கள் பயணம் செய்தாலும், எவ்வளவு தூரம் வரைக்கும் நீங்கள் சென்றாலும் உங்களுக்கு மேலாகவும் உங்களுக்கு கீழாகவும் வானம் பூமி உங்களை விட்டு அகலவே இல்லை. இவை இரண்டிற்கு இடையில் ரப்புல் ஆலமீன் உங்களை வைத்திருக்கின்றான். இது உங்களை பயப்பட செய்ய வேண்டாமா? எங்கு நீங்கள் சுற்றினாலும் அல்லாஹ்வினுடைய பிடிக்குள் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். எங்கு நீங்கள் சுற்றி சுற்றி வந்தாலும் அல்லாஹ்வினுடைய கட்டுக்கோப்பில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனின் பக்கம் நீங்கள் திருப்பப்படுவீர்கள். அல்லாஹு தஆலா இதை சூரத்துல் முல்கில் செப்பரேட்டாக எடுத்து பேசுகின்றான், தனித்துவமாக எடுத்து பேசுகின்றான். வானத்தை மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மான் மின் தஃபாவுத், வானத்தை நீங்கள் தூக்கி பாருங்கள், தலை தூக்கி உங்களுடைய பார்வையை அல்லாஹ்வினுடைய பிரம்மாண்டமான படைப்பான வானத்தை நீங்கள் பாருங்கள். அந்த வானத்தில் ஏதேனும் குறை உங்களுக்கு தென்படுகின்றதா? ஏதாவது 20 வருஷம் 30 வருஷம் பெயிண்ட் அடிக்கல அப்படின்னா அந்த வீட்டுடைய நிலைமை எப்படி இருக்குது? யார் பெயிண்ட் அடிக்கிறார்? ரப்புல் ஆலமீனை. ஒரு நாளும் உங்களுடைய வானத்தினுடைய நிறங்கள் மங்கியதாக தெரியவில்லை, எக்காலமும் அதே நிறம். இதில் காலையிலும் மாலையிலும் சூரியனுடைய மினுங்கக்கூடிய அந்த வெளிச்சத்தில் ஒவ்வொரு மாதிரியான மேகங்களிலும் வானங்களிலும் காட்டக்கூடிய அந்த நிறங்களுடைய அழகு, யார் இதை மெருகேற்றுகின்றார்? சிபகத்தல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வர்ணம் இவை எல்லாம். வமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகா, அல்லாஹ்வை விட அழகான வர்ணம் தீட்டுபவன் யார்? அல்லாஹ் தஆலா கேள்வி எழுப்புறான். தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத், பாருங்க, வானத்தை பாருங்க, ரப்புல் ஆலமீனுடைய படைப்பில் ஏதேனும் குறை இருக்கின்றதா? ஃபர்ஜிஇல் பஸர ஹல் தரா மின் ஃபுதூர், பார்த்து கொஞ்சம் நேரம் நீங்கள் கீழே குனிந்ததற்கு பின்னால்
ரப்புல் ஆலமீன் மீண்டும் நம்மை அழைக்கின்றான். மீண்டும் பார், மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் 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 நீங்கள் பாருங்கள். எத்தனை முறை பார்த்தாலும் உங்களுடைய பார்வைதான் நலிவடைந்து இழிவடைந்து உங்களிடத்தில் திரும்புமே தவிர ரப்புல் ஆலமீனுடைய படைப்பில் எக்குறையும் நீங்கள் காட்டிவிட முடியாது. ரப்புல் ஆலமீன் யோசிக்க சொல்கின்றான். யோசிப்பவர்கள் அறிவாளிகள் என்று சான்றும் பகர்கின்றான். மேலும் இரவும் பகலும் மாறி 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 வருகின்றது. எத்தனை இரவுகளை கடந்திருக்கின்றோம் ரமலான் துவங்கி, எத்தனை பகல்களை கடந்து விட்டோம் ரமலான் துவங்கி. என்ன நன்மையான காரியங்களை செய்தோம், எதில் நாம் திருப்தி அடைந்தவர்களாக இருக்கின்றோம். இந்த அமலை நான் இந்த 10 நாட்களாக செய்து வருகின்றேன், அல்ஹம்துலில்லாஹ். என்ன அமல் அப்படி? எந்த குர்ஆனுடைய வசனங்களை நாம் அப்படி ஓதினோம்? எத்தனை இரவுகளிலே, இரவு நேரங்களிலே ரப்புல் ஆலமீனுக்காக விழித்து எழுந்து இந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீனுக்காக நான் நின்றேன், நான் தொழுதேன், அவனிடத்தில் பாவ மன்னிப்பை தேடினேன், அவனிடத்தில் நான் மன்றாடினேன். அல்ஹம்துலில்லாஹ், ஓரளவு திருப்தியாக இருக்கின்றது என்று இந்த 9 நாட்களுடைய இரவுகளில் பகல்களில் எந்த நேரத்தை ரப்புல் ஆலமீனுக்காக ஏனைய மாதங்களில் செலவு செய்யாததை நாம் செலவு செய்தோம். மேலும் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து பேசுகின்றான். அல்லதீன யذ்குரூனல்லாஹ் கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். இந்த அறிவுடையவர்கள் யார்? அல்லாஹ்வை நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் ஒரு கலித்து படித்திருக்கும் நிலையிலும் கூட அல்லாஹ்வை அவர்கள் நினைப்பவர்களாக இருப்பார்கள், ஸிக்ர் செய்பவர்களாக இருப்பார்கள். தொழுகையால், குர்ஆன் ஓதுதலால், சதகா செய்வதால், அல்லாஹ்வினுடைய ஸிக்ரை, அல்லாஹ்வினுடைய மகத்துவத்தை தங்களுடைய வாயால் மொழிவதால் ஸிக்ர் செய்பவர்களாக இருப்பார்கள். மேலும் வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி படைத்திருப்பதை அவர்கள் தஃபக்குர் செய்பவர்களாக இருப்பார்கள், சிந்திப்பார்கள். அவர்களுடைய சிந்தனை முழுவதும் ரப்புல் ஆலமீன் இதை வீணாக படைக்கவில்லை. இவ்வளவு பெரிய அண்ட சராசரத்தை, பிரம்மாண்டத்தை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக ஒரு நோக்கத்திற்காகத்தான் படைத்திருக்கின்றான். நம்மை வெறுமனே வெற்றித்தனமாக செய்பவன் ரப்புல் ஆலமீன் இல்லை என்ற இந்த நிலைக்கு என்று நாம் திரும்ப போகின்றோம். இந்த சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திலே ஆட்கொண்டு என்று அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப போகின்றோம். இந்த சிந்தனை ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் பதிந்து விட்டது என்பதற்கான அடையாளம், என்பதற்கான ஆதார ஸ்ருதி, அதையும் அல்லாஹ்வே அடுத்ததாக பேசுகின்றான். வானம் பூமியை சிந்தித்து இரவு பகல் மாறி மாறி வருவதிலே தங்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது என்பதை உணர்ந்து அல்லாஹ்வை ஸிக்ர் செய்பவர்களாக மாறி, அல்லாஹ்வினுடைய படைப்புகளிலே தஃபக்குர் சிந்தனை செய்பவர்களாக மாறிவிட்டவர்களுடைய நிலை சுப்ஹானக. அல்லாஹ்வை அவர்கள் சொல்லுவார்கள் சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானக ரப்பே, நீ தூய்மையானவன், நீ மகத்துவமானவன், உன்னுடைய தூய்மை எல்லையற்றது. உனக்கு நீ எவ்வளவு தூய்மை வைத்திருக்கின்றாயோ அவ்வளவு தூய்மையானவன் நீ, சுப்ஹானக. இதை சொல்லிவிட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய முதல் துஆவை பாருங்கள். ஃபகினா அஸாபன் நார், ஃபகினா அஸாபன் நார், நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக ரப்பே. இந்த தொடர்ச்சியை நீங்கள் அப்படியே நீங்கள் கடந்து செல்வீர்களேயானால் 5 ரப்பனாக்களை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். சூரா ஆலு இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களில் வருகின்ற விஷயங்கள் இவை. இந்த 5 ரப்பனாவிற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். ஃபஸ்தஜாப லஹும், அவர்களுக்கு நான் பதிலளிக்கின்றேன். ஃபஸ்தஜாப லஹும், அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய பதில் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இன்னும் ஆழமாக பேசுகின்றான். அன்னி லா உதீஉ அமல ஆமிலின் மின்கும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்த அமல்களை நான் ஒரு காலம் வீணடிக்க மாட்டேன். அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி. யாருக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து பதில் இருக்குது? நான் துஆ செய்தேன், ஏற்றுக்கொண்டதாக தெரியல. நமக்கு லுஹர்ல துஆ செஞ்சா அஸ்ர்ல நடந்துறணும், அஸ்ர்ல துஆ செஞ்சா மக்ரிப்ல நடந்துறணும். இது இல்ல ப்ராசஸ், இது இல்ல. உங்களுடைய துஆ எப்படி வெளிப்படணும்னு அல்லாஹ் தஆலா பேசுறான். துஆ எல்லாருக்கும் தான் கேட்க தெரியும், ஆனால் உங்களுடைய ஈமானை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். உங்களுடைய சிந்தனைகளை பற்றி ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். உங்களுடைய மகத்துவம் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது உங்களுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அநேக மக்கள்
துஆ கேட்டால் அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பதில் மாத்திரம் நம்பிக்கை கொள்கிறார்கள். இதுவும் தவறு. அல்லாஹ்வினுடைய டைமிங்கின் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பது எப்படி உண்மையோ, அல்லாஹ் ஒரு டைம் வச்சிருக்கிறான் எல்லாத்துக்குமே. அல்லாஹ்வினுடைய டைமோடு நாம் போட்டி போட முடியாது. எதை எப்போது கொடுக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். துஆ கேட்பது நம்முடைய கடமை, உரிமை, அவ்வளவுதான். கொடுப்பது அவனுடைய உரிமை. அது எந்த நேரத்தில், எந்த நாளில், எப்போது, எப்படி, அது அவனுக்கு தெரியும். டைமிங் மீது சேர்த்து நம்பிக்கை வைக்க வேண்டும். துஆ கேட்பது என்பது மட்டும்தான் கடமை. ரப்புல் ஆலமீன் அவனுடைய நேரத்தோடு அதை நிறைவேற்றுவான். அது இம்மையில் இருக்கலாம், மறுமையில் இருக்கலாம். அதற்கு பகரமாக வேறொன்றை கொடுக்கலாம். நம்முடைய பாவங்களை மன்னிக்கலாம். இது ரப்புக்கு தெரியும். ஞானம், ஹிக்மத் நிறைந்தவன் அவன். ஹாக்கிம், அஹ்கமில் ஹாக்கிமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா ஆலு இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களை மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் காலையில் எழுந்தால் தூங்கி எழுந்ததும் ஓதக்கூடிய துஆவிற்கு பின்னால் நபி அவர்கள் ஓதி வந்த ஔராதுகளில் இந்த 10 வசனங்களும் ஒன்று. அல்லாஹ் தஆலா அதில் பேசி இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் 5 ரப்பனா துஆக்களில் இடம்பெறுகின்றது. எத்தனை நபர்கள் காலை எழுந்ததும் 5 நிமிஷம் கூட ஆகாது, 5 நிமிடம் கூட ஆகாது. இதை முழுமையாக 10 வசனங்களை இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி என்று துவங்கி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன் என்று நீங்கள் முடிக்கும் வரைக்கும் அழகாக தஜ்வீதோடு நிறுத்தி ஓதினாலும் கூட அதிகபட்சமாக 5 நிமிடம் கூட ஆகாது. ஆனால் எத்தனை 5 நிமிடங்களை நாம் 24 மணி நேரத்தில் கழிக்கின்றோம். இந்த 9 நாட்களாக 10 நாட்களாக எத்தனை 5 நிமிடங்களை நாம் கழித்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சிறப்பான ஒரு சில செய்திகளை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் இதை நடைமுறைப்படுத்துங்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்வான். ரப்புல் ஆலமீன் 24/7 நம்மிடத்தில் இருக்கின்றான். அவனை தாண்டி வேறு எந்த ஒரு துறையும், வேறு எந்த ஒரு நபராலும், வேறு யாராலும் இப்படி சொல்லவே முடியாது. 24 மணி நேரம் 7 நாட்கள் என்ற இந்த அவைலபிள் ரப்புல் ஆலமீனால் மாத்திரம் சொல்ல முடியும். நல்லா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ரப்புல் ஆலமீனோடு நம்முடைய தொடர்பை ஏற்படுத்துகின்றோம்? நல்லா மனசுல கை வைங்க. ஆழமாக அல்லாஹுக்கும் எனக்குமான இந்த தொடர்பில் வேறு யாருடைய தொடர்பும் இல்லை. பள்ளிவாசலுக்கு வந்தால் அல்லாஹுக்காக வருகின்றோம் என்பது பொது சிந்தனை. ஆனால் வந்ததற்கு பின்னால் எத்தனை பேச்சுக்கள். இன்று முதல் நியத்து வையுங்கள், பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் தேவையான சப்ஜெக்டுகளை தவிர நம்முடைய வாய் வழியாக வரக்கூடிய ஒட்டுமொத்த வார்த்தைகளும் ரப்புல் ஆலமீனோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையாக அது இருக்கட்டும். நம்முடைய உடலில் இருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஹரக்காத்துகளும் செயல்களும் அல்லாஹோடு இணைக்கக்கூடிய வணக்க வழிபாட்டிலே ஈடுபடக்கூடிய செயல்களாக இருக்கட்டும். இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு நாளைக்கு உங்களை நான் அல்லாஹுக்காக அளவுக்கு அதிகமாக 7 நிமிஷங்களை ஒதுக்குங்கள் என்று கூறுகின்றேன். 7 நிமிடங்கள், வெறும் 7 நிமிடங்கள் அல்லாஹுக்காக. உபரியாக நீங்கள் எவ்வளவு வேணா செஞ்சுக்கலாம். நான் சொல்வது இந்த 7 நிமிடங்கள் கூட அல்லாஹுக்காக ஒதுக்கக்கூடிய நிலையில் நம்முடைய நிலை இல்லை என்றால் நம்முடைய உள்ளத்தில் ஷைத்தான் எவ்வளவு குடிபுகுந்து அமர்ந்திருக்கிறான் என்பதை நினைத்து பாருங்கள். முதல் நிமிடம் நீங்கள் செய்ய வேண்டிய அமல் ஒரே ஒரு நிமிடம். 24 மணி நேரத்தில் ஒரு நிமிடத்தை இப்படி நீங்கள் ஒதுக்குங்கள். இரவு உறங்குவதற்கு முன்னால் சூரத்துல் இஹ்லாஸ் 3 முறை, அவ்வளவுதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், உங்களில் இரவு நேரத்தில் குர்ஆனில் 3இல் ஒரு பங்கை யார் ஓதி முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட 10 ஜுஸ்கள். குர்ஆனுடைய 3இல் ஒரு பங்கு கிட்டத்தட்ட 10 ஜுஸ். யார் ஒரு இரவில் ஓதி முடிப்பீர்கள்? அல்லாஹ்வின் தூதரே, அது எங்களுக்கு சிரமமாயிற்று. 3இல் ஒரு பங்கை இரவுக்குள்ளாக எப்படி ஓதி முடிக்க முடியும், ஃபஜ்ருக்குள்ளாக என்று கேட்டார்கள் சஹாபாக்கள். அப்படி என்றால் சூரத்துல் இஹ்லாஸை 3 முறை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சஹாபி இருந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எப்போது அவர் தொழ வைத்தாலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார், துணை சூராவை ஓதுவார், துணை சூரா ஒரு சூரத்துல் இஹ்லாஸையும் ஓதுவார்.
சில நேரங்களில் ஃபர்லான நேரத்தில் ஃபர்லான தொழுகையில் நேரம் இருக்காது, சூரத்துல் இக்லாஸினுடைய ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் ஓதிவிட்டு ருக்குவுக்கு சென்று விடுவார். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு அக்பர் என்று ருக்குவுக்கு சென்று விடுவார். இப்படியெல்லாம் அவர் செய்து கொண்டே வந்தார். சஹாபாக்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக தோன்றியது. இதை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். ஒன்னு ஓதுனா துணை சூறாவாக சூரத்துல் இக்லாஸை ஓதுங்கள், அல்லது வேற ஏதேனும் ஓதுங்கள். அது என்ன, இதையும் அதையும் ஓதுகிறீர்கள்? சில வேளை வேற ஏதாவது ஓதிட்டு இதில் பாதியை ஓதுகின்றீர்கள், ஒரு வசனத்தை ஓதுகிறீர்கள். ஆனால் அவர் சொன்னார், அந்த சஹாபி சொன்னார், நான் அப்படித்தான் தொழு வைப்பேன், விருப்பம் இருந்தால் தொழுங்கள், இல்லை என்றால் நீங்கள் விட்டுவிடலாம் என்று சொல்லிவிட்டார். இப்போ இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் சொன்னாங்க இந்த செய்தியை. இப்படி இவர் செய்கின்றார், நீங்கள் நியமித்த இமாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அழைச்சாங்க, கேட்டாங்க, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அவர் பதில் கூறினார், அந்த சூராவை நான் நேசிக்கிறேன், அந்த சூராவை நான் நேசிக்கின்றேன், என்னுடைய ஒவ்வொரு ரக்காத்திலும் அந்த சூரா இடம் பெறுவதை நான் விரும்புகின்றேன், அதனால் இப்படி செய்கின்றேன், இதில் எனக்கு எந்த தவறும் தெரியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, அமைதியாயிட்டாங்க. பட் பதிலை எதிர்பார்த்து அவர் நிக்கல, சொல்லிட்டு போயிட்டார். அவர் கான்பிடென்டா இருக்கிறார், இந்த சூராவை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிட்டு அவர் கிளம்பி போய்விட்டார். கொஞ்சம் நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இறங்கினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அந்த அடியார் அந்த சூராவை நேசிப்பதை போல் அல்லாஹும் அவரை நேசிக்கின்றான் என்ற சுப செய்தி நீங்கள் அவருக்கு சொல்லிவிடுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லியதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து இந்த செய்தியை எடுத்து வைத்தார்கள் என்பதை ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம். சோ 24 மணி நேரத்தில் முதல் நிமிடம் இரவில் சூரத்துல் இக்லாஸை நீங்கள் ஒரு நிமிடத்தில் ஓதுங்கள் 3 முறை. இரண்டாவது நிமிடம் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூரைனியில் கட்டுப்படுத்தினார்கள். குர்ஆனுடைய ஒட்டுமொத்தமான வசனங்களில் சூரத்துல் ஃபாத்திஹாவும் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களும் நூரை, 2 ஒளி, 2 ஜோதி என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனைய குர்ஆனுடைய வசனங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் ரப்புல் ஆலமீன் சிறப்பாக மிஅராஜுடைய நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களிலும் மிக ஆழமான துஆ பொதிந்திருக்கின்றது. இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய கருத்து ஆழமும் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களுடைய கருத்து ஆழமும் ஒருமித்து இருப்பதை நீங்கள் காணலாம். நிதானமாக நீங்கள் புரிந்தால், படித்தால் அதனுடைய ஆழத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். எனவே இரண்டாவது நிமிடம் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களை ஓதிக்கொள்ளுங்கள். 2 நிமிஷம் தான் ஆயும். 2 நிமிடங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய அமல். மூன்றாவது 1 நிமிடம், 24 மணி நேரத்தில் 3வது நிமிடம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ். எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? இதை அல்லாஹுக்காக கண்ணை மூடிக்கொண்டு பயந்தவர்களாக பயபக்தியோடு வாழ்நாள் முழுக்கத்தான் செய்த பாவங்களை நினைத்து நினைத்து அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் சிந்தியவர்களாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதை 1 நிமிடம் சொல்லுங்கள். 1 நிமிடம், ஒரே 1 நிமிடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறை 100 முறை அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்பவர்களாக இருந்தார்கள். யார் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்கிறாரோ அவர் பாவம் செய்யாதவரை போன்றவர் ஆகிவிடுவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். பாவ மன்னிப்பை பற்றி ஏற்கனவே நிறைய செய்திகளை நாம் பேசியிருக்கின்றோம். இன்றைய தினத்தில் கேட்டுக்கொள்வது, ரமலானுடைய மாதத்தில் ஒரு நாளைக்கு 1 நிமிடம் நோன்பிலே இஸ்திக்ஃபாரை செய்து கொள்ளுங்கள். பின்பு 4வது நிமிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை ஓதுங்கள். ஸலவாத் நம் இடத்திலே இல்லாமல் போய்விட்ட ஒரு அமல். பெயர் சொன்னாலும் ஸலவாத் இல்லை. குறைந்தபட்சம் இந்த நேரத்தில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரே 1 நிமிடம் நீங்கள் மையப்படுத்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். ஆகச் சிறந்த ஸலவாத் அத்தஹியாத்திலே நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். 1 நிமிடத்தில் எத்தனை முறை உங்களால் சொல்ல முடிகின்றதோ சொல்லுங்கள். 1 நிமிடம்
சொல்லுங்கள். இந்த ஸலவாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா ஸலாத்தன் வாஹிதத்தன், எவர் ஒரு முறை என் மீது ஸலவாத்தை சொல்வாரோ ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, அல்லாஹ் அவரின் மீது 10 முறை கருணை புரிகின்றான். யார் ஸலவாத்தை சொல்வாரோ நாளை மறுமை நாளையில் என்னுடைய சிபாரிசை பெறுவதற்கு தகுதியானவர்களில் முதலாம் அவர் என்று சொன்னார்கள். யார் ஸலவாத்தை சொல்கின்றாரோ நாளை மறுமை நாளையில் எனக்கு நெருக்கமாக நிற்பதற்கு தகுதியானவர்களில் முதலாம் அவர் என்று சொன்னார்கள். யார் பாங்கை கேட்டு முடித்ததற்கு பின்னால் ஸலவாத்தை சொல்லி பாங்கு துஆவை ஓதுவாரோ நபி அவர்களுக்கு இது பரிந்துரை நாம் செய்கின்றோம். ரப்பே, அவரை நீ எழுப்பக்கூடிய நாளில் மகாம மஹ்மூதா என்ற சொர்க்கத்தை கொடுத்து விடு என்பதை நாம் நபி அவர்களுக்காக பரிந்துரை செய்கின்றோம். இதை ஒவ்வொரு பாங்குக்கு பின்னாலும் ஸலவாத்தை ஓதிவிட்டு யார் இந்த துஆவை ஓதி வருவாரோ நாளை மறுமை நாளையில் என்னுடைய சிபாரிசு அவருக்கு உரித்தாகிவிட்டது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, 4வது நிமிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை கொண்டு நீங்கள் அந்த நேரத்தை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். 5வது ஒரு நிமிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை 4 வார்த்தைகள், அடியான் மொழியக்கூடிய மொழிகளில் வார்த்தைகளில் 4 வார்த்தைகள், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அவ்வளவுதான். 4 வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது என்று சொல்லிவிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ் என்ற இந்த வார்த்தை தஸ்பீஹ்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது. இந்த சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கடல் நுரையளவிற்கு பாவங்கள் இருந்தாலும் அது மன்னிக்கப்பட்டு விடும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் சொன்னார்கள். நாளை மறுமை நாளையில் தராசிலே கணக்கக்கூடிய வைத்தான வார்த்தை இந்த வார்த்தை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதும் சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற வார்த்தையும். இததான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுக்குள் இருக்கும் போது மிக தெளிவாக பயன்படுத்தினார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக. ஏன்னா இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு தெரியும். சுப்ஹானக என்ற வேடை தஸ்பீஹ்களில் மிக அழகாக பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்றார்கள். எனவே சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை சூரா ஆலு இம்ரானிலும் அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான். சிந்தித்து ததக்குர் செய்து தஃபக்குர் செய்து அடியார்கள் வெளிப்படுத்தக்கூடிய முதல் வார்த்தை சுப்ஹானக. இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. எனவே 5வது ஒரு நிமிடம் இந்த விஷயத்தை அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்கள். பின்பு கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6வது ஒரு நிமிடம் மிக அழகானதாக நபி அவர்கள் கூறி கொடுத்த விஷயம், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அத்தனை நபர்களுக்கும் தெரிந்த ஒரு வார்த்தைகள், கலிமாக்கள். இதை யார் ஒரு நாளைக்கு 100 முறை சொல்வாரோ அவர் ஒரு அடிமையை உரிமை விட்டவரை போன்றவர் ஆவார். அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகின்றது, 10 பாவங்கள் தீர்க்கப்படுகின்றது. இன்னொரு ஹதீஸில் 100 நன்மைகள் அவருக்கு கிடைக்கும், 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். எத்தனை சிறப்புகள் இந்த துஆக்களில் இருக்கின்றது, திக்ர்களில். மொத்தம் 6 நிமிடங்கள் 24 மணி நேரத்தில் வெறும் 6 நிமிடத்தை நான் பயன்படுத்த சொல்லியிருக்கின்றேன். 7வது ஒரு நிமிடம் இந்த செய்திகளை பிறருக்கு எத்தி வையுங்கள். ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் இப்படி இருக்க வேண்டும். இந்த தீனை ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு மார்க்கத்தின் விஷயத்தை பிறருக்கு நாம் எத்தி வைத்ததாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒருவர் ஒரு விஷயத்தை எத்தி வைத்து அதை அவர் செய்கிறாரோ செய்தவருக்கு என்ன நன்மையோ எத்தி வைத்தவருக்கும் அதே போன்ற நன்மை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு நிமிடம் ஒரு செய்தியை பிறருக்கு எத்தி வைத்து விடுங்கள், நன்மையான காரியத்தை. இந்த இடத்தில் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போது பிறருக்கு எத்தி வைக்க துவங்குவீர்களோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா உங்களுக்குள் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவான். நடைமுறைப்படுத்தியதற்கு பின்னால் எத்தி வைப்பதுதான் நமக்கு உகந்தது, நமக்கு உசிதமானது என்ற வெட்கத்தில் நீங்கள் வருவீர்கள். எனவே 7வது ஒரு நிமிடம் 24 மணி நேரங்கள் மார்க்கத்தில் எதை நீங்கள் தெளிவாக கடைபிடிக்கிறீர்களோ அதை அழகாக பிறருக்கு
ரப்பிற்கு எத்தி வைத்து விடுங்கள். 24 மணி நேரத்தில் 7 நிமிடங்கள் குறைந்தபட்சம் ரமலானில் இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய 20 நாட்கள் நம்முடைய ரமலான் அல்லாத நாட்களிலும் இந்த பழக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யலாம். இந்த 7 நிமிடங்களை 7 அமல்களை கொண்டு வெறுமனே வாய் வழியாக சொல்ல வேண்டிய திக்ர் அவ்வளவுதான். இதை சுருக்கமாக நாம் தெரிந்து கொண்டு இந்த 24 மணி நேரத்தில் 7 நிமிடங்கள் அல்லாஹுக்காக நாம் ஒதுக்குவோம். அல்லாஹ்வினுடைய அருளை பெறக்கூடியவர்களாக மாறுவோம். ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக கேட்கக்கூடிய துஆ 4 துஆக்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். இந்த 4 துஆக்களும் உங்களுக்கு தெரிந்ததுதான். எந்த விஷயத்தை கொண்டு அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை சிறப்பாக்கி வைத்திருக்கிறார்களோ அதனுடைய பொருள் அது சம்பந்தமாக என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று ரப்பு நம்மை எச்சரிக்கை செய்கின்றான், நமக்கு அலர்ட் செய்கின்றான். நம்பர் 1, சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, இவ்வளவுதான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா. இதை நீங்கள் வெரைட்டி ஆஃப் கேட்கலாம். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் எங்களுக்கு இருப்பதற்கான பாக்கியத்தை கொடு. யா அல்லாஹ், சஹாபாக்களோடு சொர்க்கத்தில் எங்களுக்கு இருப்பதற்கான பாக்கியத்தை கொடு. யா அல்லாஹ், நபிமார்களோடு சொர்க்கத்தில் எங்களை இருப்பதற்கான பாக்கியத்தை கொடு என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா. இரண்டாவது, அல்லாஹும்ம அஜிர்னீ மினன் நார். நரகத்திலிருந்து யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாத்து விடு, நரகிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு என்ற இந்த துஆவை ரமலானில் அளவுக்கு அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை அலர்ட் செய்கின்றான், நரகத்திற்கு சென்று விடாதீர்கள் என்ற விஷயத்தை. எனவே இதை கவனமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் காலையிலும் மாலையிலும் 3 முறை இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களோ, யார் கேட்பார்களோ, சொர்க்கம் அவருக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்றது, நரகம் அல்லாஹ்விடத்தில் அவருக்காக துஆ கேட்கின்றது. யா அல்லாஹ், நரக நெருப்பில் இருந்து இவரை நீ பாதுகாத்து விடு. சொர்க்கம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றது, யா அல்லாஹ், இவர் என்னை கேட்கிறார், என்னுடைய சுகபோகங்களை இவருக்கு நீ வழங்கிவிடு என்று சொர்க்கமும் நரகமும் நமக்காக அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை கேட்கக்கூடியவர்களுக்கு கேட்கின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மூன்றாவது துஆ, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இது லைலத்துல் கத்ருக்கு மாத்திரம் உரித்தானதல்ல. இதனுடைய பொருள் லைலத்துல் கத்ரில் கண்டிப்பாக கேட்க வேண்டும், நிச்சயமாக கேட்க வேண்டும். ரமலான் முழுக்க பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இதை தினம் தினம் ஒவ்வொரு சுஜூதிலும் ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. பின்பு 4வது துஆ, நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். இது மிக முக்கியமானது, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டியதற்கு பின்னால் இந்த நன்மையான காரியத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்ட இந்த துஆ, ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கு பின்பும் நாம் இந்த துஆவை கேட்க வேண்டும். ஒரு சதகா செய்தால் ரப்பனா தகப்பல் மின்னா, ஒரு தொழுகை முடித்தால் ரப்பனா தகப்பல் மின்னா, ஒரு துஆ கேட்டால் ரப்பனா தகப்பல் மின்னா, ஒரு நோன்பு முடித்தால் ரப்பனா தகப்பல் மின்னா, இரவு தொழுகை முடித்தால் ரப்பனா தகப்பல் மின்னா. எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் குறிப்பாக எந்த ஒரு நற்செயலை புரிந்தாலும் அந்தந்த நற்செயல்களுக்கு பின்னால் ரப்பனா தகப்பல் மின்னா என்ற இந்த துஆவை நாம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த 4 துஆக்களையும் ரமலானுடைய மாதத்தில் தினம் ஒவ்வொரு வக்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே வாருங்கள். அல்லாஹு தஆலா ரமலானுடைய ஒட்டுமொத்தமான அருட்செல்வங்களை நமக்கு பாக்கியசாலிகளாக அடைவதற்கான வாய்ப்பை தருவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم والله يعلم ما تصنعون.